கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாற்றின் குறுக்கே சிதிலமடைந்துள்ள பழைய பாலத்தை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். இருமுத்தூரில் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே புதிய பாலம் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதே பகுதியில் உள்ள பழைய பாலம் சிதிலமடைந்துள்ளது. ஆற்றில் புனித நீராடுவதற்கு மக்கள் அடிக்கடி வந்து செல்லும் நிலையில் பழைய பாலம் எந்த நேரத்திலும் இடிந்து விழுந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என அச்சம் தெரிவித்தனர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சிசிடிவி கேமரா கம்பம் முறையான பராமரிப்பின்றி சாய்ந்து உள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 5 பிரதான சாலைகள் சந்திக்கும் பாலக்கரை பகுதியில் அமைக்கப்பட்ட இந்த சிசிடிவி கேமராக்கள் கம்பம் ஆபத்தான நிலையில் சாய்ந்து உள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து நடக்க வாய்ப்புள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே நகர் முழுவதும் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் கம்பங்களையும் முறையாக சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அடுத்த திரிசூலத்தில் 2022 கட்டப்பட்ட 12,25,000 ரூபாய் மதிப்பிலான கான்கிரீட் கிணறு நேற்று இரவு இடிந்து தண்ணீரில் மூழ்கியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இந்த கிணற்றின் நீரை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தரமற்ற கட்டுமானமே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர். இதில் கிணற்றை ஒட்டிய நியாய விலை கடையின் சுவரும் சரிந்ததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இதனை அவசரமாக மூடும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கிணறு 3 வருடம் கூட நீடிக்காதது திராவிட மாடல் ஆட்சியின் ஊழலுக்கு உதாரணம் என இந்த பகுதி மக்கள் விமர்சித்தனர். உதகையில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். உதகை ரோஜா பூங்காவில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த 4600 ரகங்களில் 2 லட்சம் ரோஜா செடிகள் உள்ளன. அவற்றிலும் அரிய வகைகளான பச்சை, ஊதா ரோஜாக்கள் உட்பட அனைத்து வண்ணங்களிலும் ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. கோடை விடுமுறையொட்டி பூங்காவில் குவிந்த ஆர்வலர்கள் ரோஜாக்களின் ராஜாங்கத்தை வெகுவாக ரசித்தனர். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பவுல் ஆனந்த். மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சுற்றித் திரிந்து வந்தார். இந்த நிலையில் அவர் அந்த வழியாக வந்த சில கார்களின் கண்ணாடிகளை உடைத்ததுடன் அங்கு வந்த பெண்களையும் விரட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஒரு ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த பவுல் ஆனந்த் ஏடிஎம் இயந்திரத்தை அடித்து உடைத்துள்ளார். இதனையடுத்து பவுல் ஆனந்தை பிடித்து காப்பகத்தில் சேர்த்தனர்.